உங்களுக்குலாம் அறிவில்ல, அந்த ஆளை பார்த்தா தெரியல, எப்படியாப்பட்ட ஆளா இருப்பா, அவங்ககிட்ட சிக்கனா பொம்பளைங்க விக்கிற மாதிரி ஒரு முகரக்கட்ட புரோக்கர் மூஞ்சி இருக்குன்னு தெரியலையா இருக்கும். அப்போ எல்லாருமே என்னுடைய டாபிக் வச்சுக்கிட்டு 4 பேர் பேசும்போது எனக்கு வலிச்சுது. உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியாம இவனுங்க எல்லாரும் உட்காந்து இவளுங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாளுங்களே, என்ன மேட்டர்ன்னு தெரியலையே. இதே சட்டம் தெரிஞ்சவங்க தமிழ்வேந்தன் சார் உட்கார்ந்துகிட்டு ஒரு அலிகேஷன் வச்சிடுறாங்க. ஒரு ஆம்பளை செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு மட்டும் ஆவுனா ஒரு பொம்பளைங்க ஒரு ஆம்பளை மேல திரிச்சிடுறாங்கன்னு சொன்னாரு. அவருக்கு நான் எல்லா ப்ரூஃப் அனுப்பி விட்டேன், கான்டாக்ட் பண்ணி பாருங்க நான்ட்டு, பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க நான் என்ன நடந்துச்சுன்ட்டு. டிபார்ட்மெண்ட்ல நான் என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுத்தேனோ அவருக்கு நான் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். அடுத்து அவர் ஒரு வீடியோ போடல அவர் எனக்காக. இல்ல அந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சது கேட்டது வச்சு நான் ஒரு விஷயம், இந்த டாபிக் இருந்தது என்கிட்ட கேட்டாங்க, நான் பேசினேன். பட் அதுக்கப்புறமா என் லைனுக்கு வந்தாங்க, ப்ரூஃப் கொடுத்தாங்க, அவங்க மேல எல்லா ஆதாரங்களும் நான் நிரபராதின்ற ஆதாரம் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ அவங்க போடல. ஏன் போடல? ஏன்னா சொசைட்டி இந்த மாதிரி சோசியல் மீடியா ஒருத்தவங்களை நெகட்டிவா பேசினா மட்டும்தான் வைரல் ஆகும் தவிர, நான் நல்லா அடக்குடக்கமா இப்படி உட்கார்ந்து பேசுறேங்க, நீங்க கேட்கும் போது இல்லைங்க அவரை பத்தி எனக்கு தெரியாதுங்க, நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டினுக்கு பதில் நான் சொல்றேங்க அப்படின்னு சொன்னா இப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. அது உங்களுக்கும் யூஸ் இல்ல, எனக்கும் யூஸ் இல்ல. இதுவே நின்று நான் ஆர்குமெண்ட் பண்ணனா அது கேட்கறதுக்கு ஒரு ஜனமே இருக்கு, கூட்டமே இருக்கு. சோ ஏன் விஷயத்துல நடந்த அந்த விஷயத்தை வச்சு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இது ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தவங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம நாம அதை ஆர்குமெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம், பாவமான விஷயம். அதை பண்ணக்கூடாது. அது ஆம்பளையா இருக்கட்டும் ஒரு பொம்பளையா இருக்கட்டும், உள்ள நடந்தது அவங்க பெட்ரூம்ல நடந்தது நமக்கு தெரியாது. நம்ம அட்லீஸ்ட் ஹால்லயாவது உட்காந்து பாத்துருக்கணும், அதை நம்ம பாக்கல. அட்லீஸ்ட் கேவலமான ஜந்துங்க உட்காந்து பைல்மான் மாதிரி ஒரு ஷேர்மிலா மாதிரி உட்காந்து பேசுற இந்த ஜந்துங்க அட்லீஸ்ட் அவங்க பாத்ரூம்லயாவது உட்காந்து கேட்டிருக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் சாரோட பாத்ரூம்லயாவது உட்காந்து கேட்டிருக்கணும் காது கொடுத்து. அப்போ நீங்க வாமிட் எடுங்க. அப்ப கேட்கல, இல்லைங்க 1 மாசம் நான் ரெண்டுக்கு அவங்க பாத்ரூம்ல நான் உட்கார்ந்தேன், நான் காது கொடுத்து கேட்டேன் பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்ட்டு, அவர் அப்படிப்பட்டவங்க தான் சொல்லிட்டு நீ ப்ரூஃபோட நீ வீடியோ எடுத்து நீ காமி.